அனைவருக்கும் வணக்கம். 108 வாராகி அம்மன் ஆலயத்திலிருந்து வாராகி உபாசகர் சுஜி ஜீவலிங்கம் அம்மையார் பேசுகிறேன். நிறைய பக்தர்கள் என்னிடம் கேட்பது, வாராகி அம்மனை வீட்டில் வழிபடலாமா என்று. வாராகி அம்மனை வீட்டில் கண்டிப்பாக நிச்சயமாக வழிபடலாம். வழிபடும் முறைகள் என்பது இருக்கிறது. அம்மனை விளக்கில் ஆவாகனம் செய்து, அதாவது விளக்கு ரூபமாக அம்மாவை வழிபடலாம். இல்லைம்மா நான் ஃபோட்டோ வச்சு வழிபடுறேன் அப்படின்றவங்க நித்தம் அம்மாவிற்கு பூஜைகள் என்பது செய்ய வேண்டும். பிரசாதமாக ஒரு டம்ளர் பால் அல்லது தண்ணீர் கண்டிப்பாக நிச்சயமாக வைக்க வேண்டும். ஏனென்றால் உலகை ஆளும் சக்தி அவள், படை தளபதி. அதீத தாகத்துடன் இருப்பாள், அதீத பசியுடன் இருப்பாள். அதனால் அம்மனை பசியாக வைத்திருக்கக்கூடாது. அதனால் தங்களால் முடிந்த ஒரு டம்ளர் தண்ணியாவது அம்மாவுக்கு பிரசாதமாக வைக்க வேண்டும். சிலை வைத்து வழிபடலாமா என்று கேட்கும் பக்தர்களுக்கு, சிலையை நீங்கள் வைக்கும் பட்சத்தில் அம்மன் எந்த இடத்தில் இருக்கிறாளோ அங்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் நீதியாகவும் இருக்க வேண்டும். இப்பொழுது இருக்கும் பக்தர்கள் பல உண்மையான நெறிமுறைகளை கடைபிடிக்க முடியாது. அதனால் வாராகி அம்மன் ஆலயம் இருந்தால் அங்கு சென்று வளர்பறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, அமாவாசை நாட்களில் வழிபடுங்கள். கோயிலுக்கு பிரசாதமாக பழம், பூ இவை அனைத்தும் வாங்கி கொடுக்கலாம். வாராகி அம்மனை கோயிலில் சென்று பார்ப்பதே மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இல்லை நான் வீட்டில் வச்சு வழிபடுறோம் அப்படின்னா பல உண்மைகளையும் நியாயங்களையும் கடைபிடித்து அம்மனை கண்டிப்பாக சந்தோஷமாக வழிபடலாம். நன்றி, வணக்கம். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் வாராகி.